ட்ரேடர்ஸ் 29 செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 26/9/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் 0.38% பார்த்தீங்கன்னா பேரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P பார்த்தீங்கன்னா 0.5% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் 0.43% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே பேரிஷாக முடிஞ்சதோட மட்டும் இல்லாமல் விக்ஸுமே ஒரு 3.4% ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தரான ஒரு பேரிஷ் சைன் தாங்க. ஸோ ஏன் நேற்று மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா பர்டிகுலரான நியூஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்ஃபேக்ட் எக்கனாமிக் ரிலேட்டடாக நேற்று அத்தனை நியூஸும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான நியூஸ். இங்கே பாருங்க, ஜிடிபி Q2 ஜிடிபி பாருங்க, ஃபோர்காஸ்ட் 3.3% வந்தது 3.8%. எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன். அடுத்து ஜாப்லெஸ் கிளைம்ஸு இதுக்கு முன்னாடி வந்தது 232K, இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது 233K. ஸோ அதை விட அதிகமாக 1000 பேர் அதிகமாக இன்னும் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்தது 218K. அப்போ வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகுது, ஜிடிபி அதிகமாகுது. எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்தது 4.01 மில்லியன், இப்போ கம்மியாக நினைச்சாங்க, 3.96 மில்லியன் தான் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் வந்தது 4 மில்லியன். இதுவும் பாசிட்டிவ். அப்போ நேற்று எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்த எல்லா டேட்டாவுமே எல்லா நியூஸுமே பாசிட்டிவாக மார்க்கெட் பேரிஷாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்குமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் ஒரு இண்டெக்ஸால் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியாது. சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கப்புறம் தான் மேலே போகும். அந்த விதத்தில் இது ஒரு ஹை, இது ஒரு லோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இனிமேல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு நிமிஷம் இருங்க, நிறையா இதை போட்டு வச்சுருக்கேன். இந்த 45,667க்கு மேலே இருக்க வரைக்கும் அது ப்ராஃபிட் புக்கிங் தான். இதையும் தாண்டும் போது தான் ஃபர்தரான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க. ஸோ ஓவராலாக நேற்று ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் கீழே விழுந்த விஷயம் தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்தது கொஞ்சம் பேரிஷாக தான் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து FII DII டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நேற்று FII வெறித்தனமாக ஒரு 5100 கோடி பக்கமாக செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் முட்டு கொடுத்து DII வழக்கம் போல் எக்ஸ்பைரி டே 5105 கோடிக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணி நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகரை ஒரு 3 கோடி பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஏன்னா 5000 கோடி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு அதில் செல் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு USD INR இருக்குது பார்த்தீங்களா, 88.7 இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான். மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கு தான், அதாவது டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷான விஷயம் தான். ஓகேங்க. அடுத்து FIDக்கு அப்புறம் நம்ம இப்போது டெரிவேட்டிவ் டேட்டாவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் லாங் அன்வைண்டிங். என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை. இன்னும் ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வரமாட்டேங்குது. பட் ஸ்டில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 12%, ஒரு மிகப்பெரிய பேரிஷ் சைன். ஸோ நம்ம லாங் அன்வைண்டிங் இருக்கிறதுனால இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்துட்டு இருக்குன்னு தான் ப்ரைஸ் சொல்லுது. ஸோ இது ஒரு மைல்டான ஒரு பேரிஷ் சைன் தான் வச்சுக்க முடியும். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் அது ஷார்ட் பில்டப் வராத வரைக்கும் அதே மைல்டு பேரிஷ் சைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் OI இன்ட்ராடே 4 crore பேரிஷாக முடிஞ்சிருக்கு. பொசிஷனலாகவும் பார்த்தீங்கன்னா 6 crore பேரிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராடே காட்டிலும் பொசிஷனல் அப்படிங்கிறதே ரொம்ப பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறதா இது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ 10, 12, 10, 19 புல்லிஷ் ஸ்டான்ஸை FI அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. புல்லிஷ்ன்ற பாருங்க, பியரிஷ் ஸ்டான்ஸை FI அதிகப்படுத்தியிருக்காங்க. பயங்கரமான பியரிஷாக இருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் பாருங்கள், கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. இவங்களும் 23, 27 கொஞ்சம் அதிகமாக பியரிஷ் ஸ்டான்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படியே இந்த கால் ஆப்ஷனில் இதுக்கு முன்னாடி 1% அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ கால் ஆப்ஷனில் நியூட்ரல் ஆகிட்டு புட் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ FIக்கும் ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கும் மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டு, ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா FIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ இங்கே பாருங்க, இவங்க இங்கே தொடர்ந்து இவங்க இங்கே ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் பண்ணுறதுனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஷார்ட் பில்டப்னு வராமல் லாங் அன்வைண்டிங் அப்படின்ட்டு வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 15%க்கு ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க. இதை இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பாசிட்டிவான விஷயம் பார்த்தாலும் இதை விட அதிகமாக ஆப்ஷன்ஸில் மார்க்கெட்டில் பேரிஷ் ஆகிருக்கிறாங்க. அதனால் இது ஜஸ்ட் ஒரு டேட்டா மட்டுமே, பெயரளவுக்கு மிக்சர் சாப்பிடக்கூடிய ஒரு டேட்டாவாக தான் இது இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாஸ்டாக் மட்டும் பேரிஷாக இருக்குது, மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா டவ் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, மற்றதெல்லாம் பேரிஷாக இருக்குது ஆர் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நெக்கி பேரிஷாக இருக்குது, ஆஸ்திரேலியன் மார்க்கெட் பேரிஷாக இருக்குது, கொரியா 2% டவுனு,
வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பியரிஷ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். பெரிய பியரிஷ்னஸ் இல்லை, சில இடத்துல மிக்ஸ்டு சைன் தெரியுது. ஸோ ஆனால் பயாஸ் நிறையா மார்க்கெட் பியரிஷாக இருக்கிறதுனால பியரிஷ் பயாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே படன்னு ஒரு 150 பாயிண்ட் 160 பாயிண்ட்டோ கேப் டவுனுக்கு போயிட்டான். என்னடா சம்மந்தமே இல்லாமல் கீழே விடுக்கிறானே அப்படின்னு போய் நியூஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா ட்ரம்ப் அனௌன்சஸ் 100% டேரிஃப் ஆன் ட்ரக்ஸ், இந்தியா ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அட் ரிஸ்க்னு ஒரு நியூஸை நான் பார்க்குறேன். நேற்று தான் பியூஷ் கோயல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு திங்கக்கிழமைக்கு தான் போனார். பார்த்தா வெள்ளிக்கிழமைக்கு இப்படி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஐ திங்க் இதை காலையில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நியூஸின் காரணமாக நம்ம மார்க்கெட்டில் ஃபார்மா செக்டார் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐடி, H1B விசா, அடுத்து ஃபார்மா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை இந்தியாவை அடி கொடுக்குற வகையில் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கேட்டால் நாங்களும் இந்தியாவும் நெருங்கிய நண்பர்கள், இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி தெரியவில்லை. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு இந்தியா உதவி செய்கிறது, அதை நாங்கள் தடுப்பதற்காக இந்தியாவின் மீது அழுத்தத்தை போடுவோம். அதை வந்து இந்தியா கேட்காவிட்டால் மேலும் மேலும் அழுத்தத்தை போடுவோம். சைனா எனது நண்பராகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சைனாவுக்கு பயங்கர ஃபேவராகவும் இந்தியாவுக்கு பயங்கர அப்போசிட்டாகவும் நண்பர் அப்படின்ட்டு இந்த ட்ரம்ப் அவர்கள் துரோகத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமான ஒரு பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக மாறிடுச்சு. அண்ட் உங்களுக்கு பயாஸ் அப்படிங்கிறதுமே இப்போதைக்கு பியரிஷாக தாங்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சிபிஆர் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கை போட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக கீழே போயிட்டான். கிட்டத்தட்ட S3 வரைக்கும் போயிருக்கான். இது எல்லாமே பயங்கரமான ஒரு பியரிஷ் சைன் தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங்கான ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் சிபிஆர் இன்றைக்கி கன்சாலிட் ஆகணும். ஏன் சிபிஆர் இப்படி சொல்லுது அப்படின்னா டெய்லியுமே மார்க்கெட்டால் ட்ரெண்ட் ஆக முடியாது. மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னா ஒன்றா இப்படி கீழே போய் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி கீழே போகும், அப்படிலாம் கீழே போய் மேலே வந்துட்டு கீழே போகும். அப்போது கீழே போனால் மோஸ்ட்லி அடுத்த நாள் ஒன்று கன்சாலிட் ஆகணும், அப்படிலாம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்றைக்குமே ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒய்டு சிபிஆர் வரும். அதனால தான் இது ஒய்டு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் ஒய்டு சிபிஆர் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் தான் ஆகணும். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில குளோபல் நியூஸால் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து 100 பாயிண்ட் இது ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த S1க்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். எவ்வளோ தூரம் ஃபர்தராக கீழே போவோம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. பட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே பியரிஷாக இருக்குது. பட் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போகிறது கஷ்டம் தான், ஃபர்தராக கீழே போகிறது கஷ்டம் தான். ஒன்று கன்சாலிடேட் ஆகணும், இல்லைனா மேலே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை தான் சொல்லுது. என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். அப்படி மேலே வந்துச்சுன்னா இப்போ கேப் டவுன் இருக்கிறதுனால இந்த சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 920 980 வரைக்கும் நல்ல ஒரு ரீசன்ஸை ப்ரொவைட் பண்ணும். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இதுக்கும் மேலே வரும்போது உங்களுக்கு இந்த 25,020 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். சப்போஸ் அப்படியே ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 இது ரெண்டுமே தாண்டிச்சுன்னா கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்குங்கிறதுனால அதற்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் குறைவு தான். இந்த கேப் டவுன் அஸ் பர் த சிபிஆர் சஸ்டெயின் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுது. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SMCயோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி இதெல்லாம் லிக்விடிட்டி ஏரியாஸ். இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,011 25,045 92 185 இதெல்லாம் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 185 அப்படிங்கிறத தாண்டும் போது 1 ஹவரில் ப்ரைஸ் புல்லிஷாக மாறும். கண்களுக்கு எட்டிய வரை ஒரு யுகமே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த 185 தாண்டதெல்லாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே போகும்போது இந்த 24,828 24,751 மிக முக்கியமான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து அப்படியே நீங்கள் எந்த பக்கம் பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்தாலும் ப்ரைஸால் பெருசாலாம் கீழே போக முடியல. அண்ட் இன்னொரு வேடிக்கையை பாருங்களேன், அதுக்காகவே ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் பெருசாக எடுத்தேன். இது விர்ஜின் சிபிஆரோட ஆரம்ப புள்ளி, இது அதோட முடிவு. சின்னதான் ப்ரைஸ் வந்து நேற்று கீழே விழுந்திருந்தாலும் இதை தாண்டி போக முடியலைங்க, அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவான செய்ய நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு டைம் தான் சிபிஆருக்கு பவர், ஆல்ரெடி அந்த பவர் முடிஞ்சு போச்சு. நேற்று வந்து நிஃப்டி வெறித்தனமாக கீழே விழுந்ததுனால யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கணுமேங்கிறக்கா பேங்க் நிஃப்டி தாங்கி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்கும் தாங்கி பிடிப்பாங்கிறத பார்க்கணும். ஆனால் ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறத தாண்டு படிச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வரல, மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 தாண்டிச்சுன்னா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே வந்துச்சுன்னா இந்த சிபிஆர் லெவல் அண்ட் R1 லெவலில் ரிவர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி கீழே போகும்போது நிஃப்டியும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சால்டேஷன் சொல்லுது பார்த்தீங்களா, அது ரெஸ்பெக்ட் ஆகாமல் இன்றைக்கி ஒரு பேரிசஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் நடக்கிற நல்ல விஷயம் என்னன்னா கிஃப்ட் நிஃப்டி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இது ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு 50-60 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மேபி மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகாது, அரெஸ்ட் கூட ஆகலாம். மார்க்கெட் மேபி ஒரு கன்சல்டேஷன் கூட ஆகலாம். என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம க்ரூட் ஆயில் பக்கம் போகலாம். ஸோ க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது மொமெண்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நேற்று பேரிஷாக மாறிச்சு. ட்ரெண்டு பேரிஷாக மாறல. அதனால் அந்த மொமெண்டம் பேரிஷ் ஆனதுக்கு கொஞ்சம் கீழே ஃபாலோ கொடுத்துட்டு இங்கேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போயிருக்கு. அப்சல்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்குது. இந்த ட்ரெண்டு ஃபர்தராக நீடிக்கும் பட்சத்தில் இந்த 66.05 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் போவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த 64.07 தாண்டாமல் க்ரூட் ஆயிலில் வந்து கீழே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்ட்லாம் இருக்கும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாமல் ஷார்ட் போகிறது கொஞ்சம் லோ ப்ராவலாக இருக்கும். அதனால் இதை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த லெவல் டச் பண்ணிட்டு 66.05 தொடட்டும். ஸோ இந்த 64.07யோ 66.05யோ இந்த ரெண்டையும் தொடாமல் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நோ ட்ரேடிங் ஜோன். இங்கே என்ன வேணால் நடக்கலாம். என்ன வேணால் நடக்கலான்னு இருக்கிற இடத்துல நம்ம போய் தலையை விட்டுறக்கூடாது, பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. கோல்டு கொஞ்சம் நேற்று பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு இது வரைக்கும் தெரில. பட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் போட்டுருந்துச்சு. 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பை இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். என்றைக்குமே ஃபேர் வேல்யூ கேப்பில் இவ்வளோ தூரம் வந்து அவன் வந்து கீழே போகாமல் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால் எவ்வளோ தூரம் ஃபர்தராக கீழே போவான்னா சொல்ல முடியாது. ஸோ கோல்டும் அதே தான். இந்த 3712 இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டினா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஃபர்தராக அவன் கீழே போவானா அப்படிங்கிறத. இதை தாண்டாத வரைக்கும் நம்மளால் உறுதியாக அதையும் சொல்ல முடியாது. பட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு பேரிஷாக தான், மொமெண்டம் அப்படிங்கிறது பேரிஷாக தான் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டுமே பேரிஷாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல கீழே விழுகாமல் கோல்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரம்ப் போட்ட வெடியால் கிஃப்ட் நிஃப்டி ஒரு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. குளோபல் மொமெண்டம் பேரிஷாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டெய்லியும் கீழே 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 விழுந்து ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ப்ரைஸ் வந்து டே ஹையை தாண்டவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா ஒரு டே ஹை தாண்டப்படுது அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கூட வந்திருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் இன்னுமே டே ஹையை தாண்டாமல் ப்ரைஸ் வந்து அப்படியே அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி கீழே போகிறது தான் ஒரு சரியான ப்ரைஸ் ஆக்கினாக இருக்கும். அப்படி இல்லாமல் அது கீழே போகுதுன்னா கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கமெண்ட் போடுங்க. ஸோ அதுதான் யூடியூப் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணோம். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அதை தாண்டி வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்மார்ட் பண்ணி பேஸ் பண்ணி இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பிடிடி அப்போட லிங்க் இருக்குது. அதை தாண்டி PO3 பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நிறையா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுமே அந்த பிடிடி ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.